இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன இது அத்தையா? வயல்ல இருக்குமே நட்டாது. அப்போ இவ்வளோ தான் எப்படி கொடுத்தாங்க? இவ்வளோ இருக்குமா? யாழ் வச்சு கொடுத்துருக்காங்க. நத்தக்கறி வறுவல் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இது மழையில ஒரு நட்டை ஒன்று போகும் மேல ரவுண்டா. அது இல்லை, இது வேற இல்லை, தெரியல வேற. எப்படி இருந்தாலும் நட்டை தான். இப்போ பாம்பு கறி திங்கிற கண்டி பாம்பு சாப்பிட்றது நல்ல பாம்பு வேறன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. பாம்பு தானே. அதை சாப்பிட சொன்னதே இல்லை, சாப்பிட்டதே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கேன் அது சாப்பிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நானே சாப்பிட்டுருக்கேன். ஆமா, உயிரோட தான் இருக்கும். அப்போ இது உப்பா சுடுதண்ணில போட்டு வேக வச்சிருவாங்களோ? அப்பா அந்த அண்டா பாதி வந்துருச்சு. உப்பு போட்டான், அதான் செத்துரும். அது அதான் சுடு தண்ணிலே போட்டாங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டாங்கன்னா போடாச்சு. இது ஒண்ணுனா உடைச்சு எடுப்பாங்க. பெரிய வேலையா இருக்கும். ஆமா அது குத்திடும்ல. சாயந்தரம் ஆயிடும் போல உடைக்கிறதுக்குள்ள. தெரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு அவங்க உடைச்சிருவாங்க. இப்படி எடுத்துருவாங்க. அதான் அது வெந்துருச்சுல உள்ள. ஆனதுதான் டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏப்பா எவ்வளவு எடுத்துட்டாங்க? ஒன்றும் பண்றதை பார்த்தாதான் நமக்கு வித்தியாசமா இருக்கு. சாப்பிடும் போது தோணுது, செஞ்சதுக்கு அப்புறம் தோணும். இப்ப தோணல. இது தெரியாம தின்னாலும் தின்றலாம். அத்தன் தெரிஞ்சாதான் நீங்க முடியாது. ஈஸியா இருக்கும் போலயே அப்படி எடுக்கிறது. எடுத்துட்டாங்கப்பா இவ்வளோ. எனக்கு கறி மாதிரிதான் அந்த இப்படி இருக்குன்னு, இந்த இறாலா இருக்குமே அந்த மாதிரி. ஆமா ஆமா, ஏதோ நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுட்டு இருந்தோம், தெரிஞ்சிருக்காது. ஏதோ இதுவும் ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான் சாப்பிடுவோம். ஹோட்டலு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஏன் வைக்க மாட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம் இல்ல, நிறைய பிடிச்சி இது பண்ணணும்ல. கொஞ்சம் தான் இருக்கும். அந்த இதுவே கருப்பா தான் இருக்குமா? அது வெந்துல போயிருங்க. சுடவும் செய்யலையே, அப்படிதான் இருக்கும் போல. வருவலா குழம்பா வேவியா என்னது? அரிசியா? இத்தனோடு குண்டான என்ன பண்றாங்க? அரிசி வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க போலுக்கு. எதுக்கு போடுவாங்க? மசாலால போடுவாங்க. அது புரியுது, அரைச்சிடுவாங்க அப்படித்தான் நினைக்கிறேன். காய வைக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, நம்ம வீட்லயே பண்ணிடலாம். அந்த நட்டை எங்க போய் பிடிக்கிறது? வளர்க்கணும், வளர்த்து வேணா நீங்க. நட்டை தான் ஈஸியா வளர்ந்துருங்க. 2-3 நட்டை வாங்கி போட்டாலே குட்டி எக்கச்சக்கமா போடும். கடையெல்லாம் விற்க மாட்டாங்க. இது எங்கேயா பார்ல எங்கேயா மஞ்சள், வெங்காயம், மஞ்சள், அந்த பொடி அரிசி கட்டி போடுறாங்க. வறுக்க போறாங்க. அதான் இப்போ வரைக்கும் தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். கிரேவி மாதிரி பண்ணிடுவாங்களோ எனக்கு தெரிஞ்சு. அப்படித்தான். இல்ல பொரிக்க போறாங்க. அங்க பேர் அது இது இந்த மாதிரி இதுல போட்டிருக்காங்க, வறுக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க.
பட்டை மிளகாய் ட்ரையா இருக்கும்னு நினைக்கிறேன். உப்புலாம் போட்டு தலை ஓ இது அரைக்கிறதுக்கு பண்றாங்களோ? ம், அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகாய் இவ்வளோ இருக்கு. அது நான் கரெக்டாக வந்துருமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வா வேக வச்ச நத்த கறி போட்டாங்க. ஆமா அப்ப அரைக்கல அப்படியே பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குங்க, அப்படி இருக்கு. மசாலா மாதிரி எனக்கு தெரிஞ்சு சோறில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அரைச்ச மஞ்சள் சாந்து போதுமா? கொஞ்சோண்டு கொஞ்சம் தான் போடுறாங்க, போதும் உனக்கு போதும். மிளகு தூள் அப்பா. பொரியரிசி மாவு இது போட்டாங்கல்ல ம், பெரிய அரிசி மாவு. ஏய் என்னப்பா இப்படி இருக்கு? கல்லுப்பு ட்ரையா ஆயிருச்சு எல்லாம். முருங்கைக்கீரை. இதுக்கு முருங்கைக்கீரை சாம்பாரா? சாம்பாரா? இப்படி பிச்சு போட்டீங்கன்னா நான் ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டு இருப்பேங்க. கிண்டறதுல இதாயிரும் போல இருக்கு. வந்துருச்சு இந்த அந்த ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன். வா. ஆனா இது பார்க்கும்போது நத்த மாதிரியே தெரியல. ஆமா. ஏதோ மட்டனு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஒரு சில கறிலாம் நான் சாப்பிட்டதில்ல, அதுல இதுவும் ஒண்ணு. ம். இந்தா சாம்பாரா? ஏற்கனவே கறி குழம்பு வச்சிருக்காங்க. ஓ இது ஒரு குழம்பு, கறி குழம்பு. மட்டனோ மட்டன் தான் நினைக்கிறேன். அதுக்கு எலும்பு பார்த்தாலே தெரியல. மட்டன் தண்ணி குழம்பு. சைடிஷ். வா. இப்படி வெறுப்பேத்துவா பாரு. இது சைடிஷ் தெரிஞ்சு. வா. மிளகாலாம் அவ்வளோ பிடிச்சிருக்காரு. நல்லா காரசாரமா இருக்கும் போல இருக்கு. அதை விட்டுட்டு மட்டன் மட்டனா தின்னுட்டு சாப்பிடுங்க. காட்டினது என்ன? எலும்பு ரசம் விட்டாங்கடா எலும்ப பாத்துக்கடா நல்லா உறிஞ்சிட்டீங்க. சூப்பர். நட்டு வேற வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் வேற யாரும் தெரியல. நல்லா மிளகுலாம் நல்லா தண்ணியா வச்சிருக்காங்க. தண்ணி குழம்பு போல. அந்த கறி அப்படியே இருக்கு. அதான் வெறும் எலும்பு போட்டு குழம்போ? அதான் நினைக்கிறேன்ப்பா, வெறும் எலும்பா கிடக்கும். இது சும்மா எனக்கு தெரிஞ்சு எலும்பு கறி மட்டும் கொஞ்சம் ஆனா வாங்கி அதை வச்சிருக்கோம். சாப்பிடறதே காட்ட மாட்டீங்களே. அதுதான் மறந்து நல்லா இல்லையா? சாப்பிடுறாங்க, தனியா எடுத்து சாப்பிடுறாங்க. இன்னும் எல்லாம் மட்டன் சாப்பிட்றதெல்லாம் குறியா இருக்காங்க. ஆமா. டா மறந்துட்டாங்க என்ன டிஷ் மெயின் டிஷ்னு. தாத்தா வச்சு கொடுத்திருக்காரு. ஆட்டு காலு, ஆட்டு நெஞ்சு ஆட்டு சூப்பு வேற நெஞ்சு. லெவல்ல இருக்கு. தட்டு நிறைய சூப்பு. சோத்தை கொட்டி தழும்ப ரசம் ஊத்தி அதுக்கு வெஞ்சனத்துக்கு ரசமா? நல்லெண்ணெய் பட்டை மிளகாய் போட்டு செஞ்சது. நல்ல கார சாரமா நச்சுன்னு இருக்கு. ம். டவுன்ல இருக்கவங்க அதை சாப்பிட்டுக்கிறான்னு தெரியாது. ஆனா கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த நத்தக்கறியோட சுவை. என்னதான் நம்ம வேற சாப்பாடுலாம் சாப்பிட்டாலும் நம்ம ஊரு நாட்டு சாப்பாட்டுக்கு ஈடாகாது. நத்தக்கறி எலும்பெல்லாம் உருங்கி எப்ப எப்ப இது எங்கப்பா கிடைக்கும்? இந்த ஆறுல போய் பிடிக்கணும். கடையில விற்க மாட்டாங்க. கடையில யாரு விற்பாங்க? இதோ கொடுத்துட்டாங்கல்ல. ஓ அவ்வளோதான் சூப்பர். போல இருக்கு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது நத்தக்கறி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி சமைப்பாங்க என்னன்னு. ஆனா இப்பதான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நத்தை எல்லாம் வந்து அந்த மழையில பாப்போல, அந்த நத்தை ஆமா, எனக்கு ஆமா. பிடிக்காது. ஆனா இது சாப்பிடுவாங்க. இது வேற நத்தைன்னு ஆனா சொல்லுவாங்க. இது பயங்கரமா குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. இது 2-3 புடிச்சு போட்டாலே எக்கச்சக்கமா குட்டி வந்துரும்.
அதனாலே நத்தையை தூக்கி போட்டுருவாங்க. இந்த தண்ணி கிண்ணி தேங்கி இருந்தாலே நத்தை பயங்கரமா குட்டி போட்டுருவது. ஆனா இது பார்க்க நல்லா இருக்கு. நான் இவ்வளவு நாள் இது உடைச்சிதான் எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் வேக வச்ச போய் அதை டக்குன்னு நோண்டி எடுத்துடுறோம். எடுத்துடலாம் போல இருக்கு. ஈஸியா இருக்கு. இதை விட்டாலும் நல்லா ஜாலியா எடுத்துட்டு இருக்கலாம். யாரெல்லாம் நத்தக்கறி சாப்பிட்டுருக்கீங்க இல்ல வேற ஏதாவது நல்லா வித்தியாசமான இருக்குமா? கறிலாம் சாப்பிட்டு மேபி இருக்கும், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதான் சொல்லல, அதெல்லாம் சாப்பிடாம நம்ம இப்போ மட்டன் சிக்கன்லாம் நிறைய பேர் சாப்பிடாம இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த கறி பார்க்கும்போது ஆசையா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும்னு தெரியாதுல. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. சூப்பரா இதோ நம்ம சாப்பிட்டு பழகி இருந்தா அதே மாதிரிதான் இருக்கும். எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நான் சாப்பிட்டதுல ஆனா உண்மையா ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா ஆமா. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.